முதல்ல சாமிக்கு முன்னாடி வச்சு கையெழுத்த போடுங்கப்பா. அவங்களும் கிளம்பணும் நிற்கிறாங்கல்ல, ஆளாளுக்கு வேலையை பார்க்கட்டும். ஆடிட்டர், மற்ற விஷயங்களையும் தெளிவாக சொல்லிடுங்க. ஆமாம் ஆமாம் சார், ஒரு முக்கியமான பாயிண்டை மறந்துட்டேனே சார். உங்கள் 2 பேரோட ஒய்ஃபும் சொத்தில் பங்கு வேணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ எல்லாத்தையும் உங்கள் பேர்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நாளைக்கு குணசேகரன் சாருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உங்கள் மனைவிகள் கேட்டால் நீங்களே கொடுக்கலாம். அதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கு. அப்புறம் அம்மா, இதே மாதிரி நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்கள் பேர்லேயும் சில சொத்துக்களை எழுதி வச்சிருக்காரு. அவர் பேரில் இப்போ எந்த சொத்துமே கிடையாது. அதுக்கான நிர்வாக பொறுப்பை கூட தான் வச்சுக்காம உங்களுக்கே எழுதி கொடுத்துருக்காரு. சாரி, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு இட்லி கடை வச்சுருந்தீங்களாமே, அந்த இடத்த மட்டும் அவர் வச்சுக்கிட்டார். அப்பப்போ போய் பார்க்கணும், அதனால் அந்த ஒன்று மட்டும் என் பேர்லேயே இருக்கட்டுமான்னு தம்பிகளை கேட்டு சொல்ல சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் எங்களெல்லாம் அப்படி கொள்றீங்க? ஏன்னா எங்களுக்கு தான் அது வேணாம்னு சொல்கிறோம்ல, புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க. இம்புட்டு உங்கள் சொத்துன்னு நீங்களே வச்சுக்கோங்க. சத்தியமாக இது மேலே துளி கூட எங்களுக்கு ஆசை கிடையாதுண்ணே. இப்படிலாம் பேசி எங்களை கொண்டுட்டு இருக்கிறத விட பேசாம ஒரேடியே கொண்டுடுங்க. இப்போ ஏய் கதிரே, இருப்பா, பேசாம இருப்பா. வாழ வேண்டிய பிள்ளைய நீங்கப்பா. உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாதுப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்படி ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏப்பா ஞானா, உங்களை நோக்கடிக்கிறது என் நோக்கம் இல்லப்பா. எதுவா இருந்தாலும் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வரணும், அதுதான் என்னோட ஆசை. அதனாலதான் செய்ய சொல்றேன். சார், தம்பிகளை சங்கடப்படுத்த வேணாம் சார், அது உங்க பேர்ல இருக்கட்டும். சார் அங்க சர்வராக இருந்திருக்காராம். அதுக்கப்புறம் அவரே சொந்தமாக வாங்கிட்டேன்னு சொன்னார். என்னதான் இருந்தாலும் சென்டிமெண்ட்டான இடம் இல்லையா, அதான் கேட்குறாரு. அது கூட அவர் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது. யோ வாய முடியா, சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு. ஓகே சார், அவர் உங்களுக்கு செஞ்ச மாதிரி அவர் மகனுக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் ஒய்ஃபுக்கு, பொண்ணோட படிப்பு செலவுக்கு எல்லாமே செஞ்சுருக்காரு. சக்தி சாரும் அவர் ஒய்ஃபும் வேணான்னு சொன்னதுனால இப்போதைக்கு எதுவும் செய்யலை. பட் பிற்காலத்தில் இந்த முடிவு மாறுச்சுன்னா உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்றேன்னு இவங்களுக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லேயே பக்காவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ தேவைன்னா அதையும் பண்ணிக்கலாம். குணசேகரன் சார் ஆரம்ப நிலைக்கே வந்துட்டார். இனிமே அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. ஓ அது சொல்றதுக்கு நீ யாரியா? ஏன்னா அதெல்லாம் வேணாம்னு சொன்னா கேளுங்களேண்ணே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய் கதிரே, இது நடக்கலைன்னா ரொம்ப சங்கடமா போயிரும்பா. யாரும் எதுவும் பேசாதீங்க, முதல்ல கையெழுத்து போடுங்க. ஏப்பா ஞானா, போடுப்பா கையெழுத்த. ஆடிட்டர், கையெழுத்த வாங்க. ஏப்பா ஞானா, கையெழுத்து போடுப்பா. இல்லையாக்க நான் இப்பவே வீட்டை விட்டு நடை கட்டுறப்பா. அண்ணே இருங்கண்ணே, சும்மா ஆகுனா எழுந்து போயிட்டு போய் போடுறேன், இருங்க. கொடுங்க. மீனாட்சி அம்மனை வேண்டிட்டு போடுங்க சார். இனிமே நீங்க தான் இந்த சாம்ராஜ்யத்தோட ராஜா. யோ சும்மா இருயா, பேச வேணான்னு அதையே பேசிக்கிட்டு.
கதிரு போயா, நீ போய் கையெழுத்து போடு போ. எனக்கு அங்கெல்லாம் போய் நிக்கவே பிடிக்கல. எனக்கு எங்க அண்ணன் தான் ஜாமி. ஏமுல்ல அதை கொண்டாந்து இங்கே கொடு, எடுத்துட்டு வாயா. சாருக்கிட்ட கொடு. ஓகே. ஓகே சார், உடனே ரிஜிஸ்டர் ஆயிரும். நாளைக்கு அந்த காப்பியை கொண்டு வந்து கொடுத்துறேன். இனிமே எல்லாம் உங்க சொத்து தான். சார் போதும் சார், சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு. எங்களுக்கு சொத்து முக்கியம் இல்லை சார். நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழணும் தான் சார் ஆசைப்படுறோம். இதோ அம்மா, சக்தி எல்லார் கூடவும் சேர்ந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்பவுமே ஒத்துமையாக இருக்கும் தான் சார் நினைக்கிறோம். அதுதான் அண்ணனோட ஆசையும். இன்னும் சொல்ல போனா இதோ இந்த புள்ள மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை சார். எல்லாத்தையுமே நாங்கள் மறந்துட்டோம். சரி, எல்லாம் முடிஞ்சுல, நாங்கள் கிளம்புறோம். அண்ணா நாங்கள் கிளம்புறோம். என்ன சார், நீங்க மட்டும்தானா? ஏன் நீங்களும் போறீங்களா? சும்மா இருயா. ஏப்பா நீங்க கிளம்புங்க. வரேன்க்கா, பாத்துக்கோ. பத்திரம் ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா? நல்லா சாப்பிட்டுக்கோ. சரிக்கா. பத்திரமா பாத்துக்க. சரி. வேலை வேலைக்கு சாப்பிடு. என்ன பத்திரமா போயிட்டு வாங்கய்யா. இங்க இருங்க, சண்டை போடாதீங்க. ஒரு சட்டி அவ அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும் சரியா?